ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இந்த ட்ராமாவ சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்ன பண்றது? எனக்கு டைம் இல்லாத காரணத்தால இவ்ளோ நாள் இழுத்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்ப நம்ம ட்ராமாக்குள்ள போயிரலாம். ஒரு வழியா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்துர்றாங்க. அப்பதான் கிம் வந்து எதார்த்தமா பார்க்குறான் அந்த இங்குங்கிற பெண்ண. ஆனா அவனும் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா அவ வீட்ட கண்டுபிடிச்சுட்டான். உடனே அவங்க ரூஹா அவங்கள மீட் பண்ணணும் வாங்கன்னு சொன்னா, அவளும் வரா வந்து ரூஹாவ மீட் பண்ணணும். ஆனா ரூஹா கேட்கிறா, "நீ எங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்க? நீ திரும்பவும் இந்த ஹான்கோ பேலஸ்க்கு போறியா?" அப்படின்ட்டு. "இல்ல" அப்படின்னு சொன்னா, அப்புறம் நீ இன்னும் என்சூஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் அப்புறம் கேட்கிறா, அப்பா இவன் என்சூஸ் இங்க தான் இருக்கானா? அவன் எங்க இருக்கான்? அப்படின்னு சொன்னோனே, அவன் இங்க கூட்டிட்டு வரா. பார்த்தா இங்க என்சூஸ் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாவம் அவன் வீதியில வந்து அப்படியே விழுந்து கிடக்குறான். உடனே இவ பதற அடிச்சு இந்த இங்கு வந்து பக்கத்துல போனா அவன் தள்ளி விட்டுட்டு ரூகா ரூகான்னு புலம்பிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நிண்டு பார்த்துக்கிட்டே அப்படியே நிக்கிறா சில மாரி. அப்பதான் அவனும் அப்படி பார்க்குறான். நம்ம ரூஹாவ பார்த்துட்டு, "ரூஹா நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தட்டு தடுமாறி தள்ளாடி வரான். ஆனா அவனால முடியல. அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அப்படியே மயக்கப்பட்டு கீழ விழுந்துறான். உடனே அவன தூக்கிட்டு போய் படுக்க வச்சிருக்காங்க. இவன் இப்படிதான் இருக்கிறான். உங்களையே நினைச்சு பேசிட்டு இருக்கான்னு சொன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கவலையில அங்கேயே உட்காந்துறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோவும் சூப் கொண்டு வரான். ரொம்ப கோல்டா இருக்கு. இந்த சூப்ப குடி உனக்கு நல்லா இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப் குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் என்சூஸுக்கும் மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறான். ரூகாவ பார்த்தோனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "ரூகா நீ வந்துட்டியா? எங்க உன்னை பார்க்க முடியாம போயிரும்னு நினைச்சேன்" அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். ஆனா ரூஹா சொல்றா, "நீ நில்லு. எனக்கு வந்து உன்ட்ட கொஞ்சம் கொஸ்டின்லாம் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, அவனும் என்னன்னு கேட்கிறான். "நீ தான் எங்க அப்பாவ கொன்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, என்சூசி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். "சொல்லு நீ எங்க அப்பாவ கொன்டியான்ட்டு. உங்க அப்பாவ கொன்றவன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவான்ட்டு? நான் அவன சும்மா விட மாட்டேன்னு அவன கொல்லுவேன். அது நீயா இருந்தாலும் சரி" அப்படின்னு ஹீரோயின் கோவமா சொல்ல, அந்த என்சூஸ் வாள எடுத்து குடுக்குறான். "ஓ! அப்படியா? அப்ப அந்த வாள வச்சு என்ன கொன்றுடு" அப்படின்ட்டு. "ஆனா என்னை கொன்னுட்டா என்னோட அஸ்திய வந்து லோட்டஸ் பாண்டுக்குள்ள போட்டுரு அந்த சாம்பல" அதாவது அப்படிங்கிறத சொல்றான். உடனே இவளும் கோவம் வந்துருது. "உண்மைய சொல்லு இல்லாட்டி நான் கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லும்போது அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோயின் டக்குனு அவன கொல்றதுக்கா வாள எடுத்துக்கிட்டு அவன மேல வீச போம்போது, நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வாள பிடிச்சுறான். பிடிச்சுட்டு, "என்சூசு நீங்க இங்கேருந்து போங்க. தயவு செய்து இவள வந்து கொலகாரி ஆக்கிடாதீங்க. இவள வந்து இங்கேருந்து போங்கன்னு" சொன்னோன, அந்த இங்குற பொண்ணு நம்ம என்சூஸ இழுத்துக்கிட்டு போறா. நம்ம ஹீரோயின வந்து நம்ம ஹீரோ விடாம கட்டிப்பிடிச்சுட்டு, "வேண்டாம், வேண்டாம் நீ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொன்னோன, நம்ம ஹீரோயினும் அழுவுறா. "எங்க அப்பாவுக்குள்ள இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி. பார்த்தா நம்ம ஹீரோ கையில அந்த வாள இழுத்ததுனால காயம் பட்டுருக்கும். நம்ம ஹீரோயினும் மருந்து போட்டுக்கிட்டே சொல்றா. "ஏன் இந்த மாரிலாம் நீங்க வாழ புடிச்சீங்க? பாருங்க உங்களுக்கு பிளட் வந்து நிக்கவே மாட்டேங்குது. இப்படி வந்துகிட்டே இருக்கு." அப்படிங்கிற மாரி அவ கவலைப்பட்டு நம்ம ஹீரோவுக்கு கையில கட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு வழியா அந்த இங்குங்கிற பொண்ணு நம்ம என்சூஸ கூட்டிட்டு வந்துறா. வந்துட்டு, "நீங்க கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் அப்பயே தேவையான துணியும், பணமும் எடுத்துக்கிட்டு வரேன். நம்ம இங்கேருந்து போயிரலாம். இனிமே இங்க இருக்கவே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் எடுக்க போறா. பார்த்தா அந்த நேரம் பார்த்து இவனும் வந்துறான். அந்த ஸ்டீபனும் வந்தோனே ஸ்டீபன பார்த்தோனே நம்ம என்சூஸ் அப்படியே முறைக்கிறான். உடனே நம்ம என்சூஸ் வந்து அவன பார்த்து, "உனக்கு வெட்கமே இல்லாத நீ எல்லாம் ஒரு அடிமை" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம திரும்பவும் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது பார்த்தா அந்த படைகள்லாம் வந்துறாங்க. அதாவது என்சூஸ மறுபடியும் கூட்டிக்கிட்டு போறாங்க. ஆனா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. அதோட கட் பண்ணி காட்டி நாங்க யூவ காட்டுறாங்க. நம்ம யூ வந்து அந்த வீல் சேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தவன், திடீர்னு அந்த அவன் ஷூவெல்லாம் கழட்டிட்டு மண்ணுல அவன் கால அப்படியே வைக்கிறான். பார்த்தா அவன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த யூ அந்த வில்லன் வந்து கடத்திட்டு தான் போனான். பார்த்தா கொல்லவும் இல்ல. கடைசியில காலையும் குணமாக்கி விட்டுருக்கான். ஏற்கனவே அந்த மாயாவி வந்து இவனுக்கு காது கேட்க வச்சா, இப்ப அவன் அண்ணங்காரன் வந்து இவன அடக்க விட்டுட்டான் போல இருக்குது. என்னன்னு தெரியல. அவைங்க 2 பேரும் இவனுக்கு மட்டும் தான் நன்மை செய்றாய்ங்க போல இருக்கு. சரி எது எப்படியோ ஆக மொத்தம் யூக்கு வந்து நடக்க முடியுது போல இருக்குது. அவனும் அப்படியே கால எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடந்து ரூஹா ரூஹான்னு கத்திட்டு அப்படி ஓடி வரான். அவனால நடக்க முடியுது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு நல்லாவே நடக்க முடியும்ன்னு சொல்லிட்டு, அந்த கடல்ல அவன் அப்படியே கால பதிச்சு நின்டுகிட்டு இருக்கான். அவன் நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த கமாண்டர் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. "நீங்க நடக்கிறீங்களா?" அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம ரூஹா உயிரோட தான் இருக்கா. நம்ம லயாங்ல ஊர்ல தான் இருக்கான்னு சொன்னா, சரி அங்க எல்லாரும் கிளம்பி போலாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம யூவும் அங்க கிளம்பி வரான். அப்ப அந்த எதிர்நாட்டு கேப்டன வந்து நம்ம யூ வந்து கைது பண்ணி வச்சிருக்கான்ல, அவன பார்த்துட்டு இனிமே அவங்க எல்லா கூட்டத்தையும் பிடிச்சுட்டு இனிமே போரே நின்று போச்சு. நாங்களும் வின் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து யூ கிளம்பி லயாங்கிற ஊருக்கு அவன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். இது வந்து அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். இவன் கடைசியில வின் ஆயிட்டான். காலும் சரியாயிடுச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா. இவன சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும் அந்த யூ அப்படிங்கிற மாரி அவன் அண்ணன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயய்யோ! நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து குதிரையில வந்து இறங்குறான். அவன் வந்து இறங்குறத பார்த்து அங்க உள்ள மக்கள்லாம், "என்னது யூவா? இவர் பிரின்சஸ்ல இவர் கால் சரியாச்சு. இவர அடக்க முடியுதா?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க உள்ள மேடமும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "உன் கால் சரியாச்சு" அப்படின்ட்டு. "ரூஹா எங்கன்னு?" சொன்னோனே, "ரூஹா மேல தான் இருக்கா" அப்படின்னு சொன்னோனே, நம்ம யூவும் பார்க்க வரான். உடனே யூவ பார்த்தோனே நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல வந்து ஹக் பண்ணிட்டு, "உங்களுக்கு எல்லாம் சரியாச்சா? நீங்க நல்லபடியா ஆயிட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவன் சொல்றான், "உனக்கு ரொம்ப நாளா உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு அது
அதுக்கான நேரம் வந்துருச்சு. போர்ல நான் வின் ஆயிட்டேன். ஆனா உன்னைய வந்து நான் இப்ப மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எங்க அப்பாவுக்கும் அதுதான் ஆசை. உங்க அப்பாவுக்கும் அதுதான் ஆசை. இனிமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு காதும் நல்லா கேட்குது. நானும் நல்லா பேசுறேன். இப்ப நடக்கவும் செய்வேன். இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "அது முடியாது." அப்படின்ட்டு. உடனே அவங்க கேட்டுட்டு, "ஏன்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் அந்த லயாங்கிற ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் ஹீரோவும் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது, இவளுக்கு மேரேஜ் நடந்தது." அத கேட்டோனே அவன் அப்படியே ஷாக்காயி நிக்கிறான். இத கேட்டோனே யூக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது. "நீ என்ன சொல்ற?" அப்படின்ட்டு. "ஆமா, அந்த மாரிலாம் நடந்துருச்சு. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க மேல வந்து எப்பவுமே பாசம் இருந்துச்சு. மத்தபடி காதல் எதுவுமே இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம யூக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம, பாவம் அவன் அப்படி கவலையா, "சரி நீ உன் உடம்ப பார்த்துக்க. ஜாக்கிரதையா இரு." அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இப்போ உடனே ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். உடனே நம்ம மாஸ்டரும் கேட்குறாங்க, "ஏன் உடனே கிளம்புறீங்கன்ட்டு?" "இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து உடனே கிளம்பிறான். அடுத்து நம்ம யூவ பார்த்துட்டு அவன் செகண்ட் பிரதர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "உனக்கு எல்லாம் க்யூர் ஆயிடுச்சா? எனக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு" அப்படின்ட்டு. அப்பதான் வந்து நம்ம யூவும் சொல்றான் சில விஷயங்கள்லாம். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நம்ம 3 பிரதர பத்தி எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு, அவங்க சொல்றான், "இந்த மாரி என் கால் உடைஞ்சதுக்கு, கொண்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது அவன் தான். அதுவும் இல்லாம அந்த பனி சாபம் வந்து இவனால தான் எனக்கு உண்டானுச்சு. அதுக்கான எவிடன்ஸ் வேணும்ன்ட்டு." ஆனா அந்த செகண்ட் பிரதரும் அதுக்காக ஹெல்ப் பண்றான். இங்க அதோட எல்லாரும் வந்து அவங்க டாடிய மீட் பண்றதுக்காக வராங்க. அவங்க அப்பாவும் நம்ம யூவ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நீ நல்லபடியா ஆயிட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த செகண்ட் பிரதர் சொல்றாரு, "நம்மளோட யூவ வந்து கொல்றதுக்காக அந்த பனி சாபத்த குடுத்ததே ஒருத்தர் தான் நான் கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாரி எடுத்து அவங்க அப்பாட்ட குடுக்குறாங்க. ஆனா அவங்க அப்பாவும் அது என்னன்ட்டு அப்படியே எடுத்து வாங்கி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த 3 பிரதருக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அவன் மாட்டிக்குவோமோன்னு. அந்த லெட்டர்ல வந்து அவன் ஐஸ் கப்பு வாங்குனான்ல, அத பத்தி எழுதியிருப்பான் போல இருக்கு யாருக்கோ. அந்த லெட்டர் தான் இது. உடனே அத பார்த்துட்டு இவனும் பயந்துகிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து அந்த 3 பிரதரோட வேல தான் அப்டின்ட்டு. அத பார்த்துட்டு அவருக்கு அப்டியே மூஞ்செல்லாம் அப்டியே மாறிருது. உடனே அவரு அப்டியே வந்து இதெல்லாம் என்னது? நீ தான் இதெல்லாம் பண்ணியா? அப்டின்னு கேட்டோனே, அவனும் வந்து ஐய்யய்யோ! அப்பா நான் அந்த மாரி செய்யவே இல்ல. யூக்காக நான் எதுவுமே பண்ணல. இது ஏதோ ஒரு சதி வேல மாரி இருக்குது. என்னைய நம்புங்கங்கிற மாரி அவனே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா வந்து அப்டியே யூட்ட அந்த லெட்டர் குடுத்து, உனக்கு என்ன தோணுதோ நீ அத செய் அப்டின்னு சொல்லிட்டுங்கிற மாரி எல்லா பவரையும் அவனுக்கு குடுத்துட்டு போயிறாங்க. ஆனா பார்த்தா அதோட இந்த 3 பிரதர் வந்து கைது பண்றாங்க. இவனும் சொல்றான், "நானா பிரின்ஸ் என்னைய நீங்க கைது பண்றீங்கன்னு? உங்க மேல குற்றம் சுமத்து இருக்குது. அதனால அது விசாரிக்கிற வரைக்கும் உங்கள வந்து ஜெயில்ல தான் அடைக்க போறோம்" அப்படின்ட்டு. இவனையும் அதோட கூட்டிட்டு வந்து ஜெயில்ல அடைச்சுட்டாங்க போல இருக்குது. இவன் அவன் அண்ணன பார்க்கறதுக்காக அந்த ஜெயிலுக்கு வரான். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் திமிரா அவன் அண்ணன் பேசுறான். அப்புறமா சொல்றான், "என்னைய மன்னிச்சுக்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து இனிமே உனக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். உனக்கா எதிரா எதுவுமே செய்ய மாட்டேன். என்னைய இங்கேருந்து போக விட்டுடு" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு இவன் வந்து சொல்றான், "நீ எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்த, என் கால் உடைஞ்சது கூட நீ தான் காரணம். 3 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாரி ஆனுச்சு. இதுக்கு மேல உன்ன நம்ப தயாரா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்து உனக்கு வந்து மரண தண்டனை விதிச்சாலும் விதிப்பாங்கன்னு. உடனே அதுக்கு அவன் சொல்றான், "எப்படி எங்க அப்பா வந்து எனக்கு செய்வாங்க? நானும் அவர் பையன் தானே" அப்படிங்கிற மாரி தேர்ட் பிரதர் சொல்ல, இவன் சிரிச்சுட்டு, "சரி பார்க்கலாம் அதையும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். இவனும் கடந்து கத்துறான், "ஐயோ! என்னைய விட்டுடு, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாரி ஜெயில்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். இங்க அதே மாரி நம்ம லின்னு, நம்ம ஜிங்கு எல்லாரும் வந்து யூவ பார்க்கறதுக்கா அவங்க இடத்துக்கு வந்துறாங்க. அதோட சரி ஃபர்ஸ்ட்டு நாங்க போய் நான் வந்துக்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிப்பாயிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த சிப்பாயும் வந்து சொல்றாங்க, "உங்கள பார்க்கறதுக்காக ஜிங்கு வந்திருக்கான்" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டுட்டு யூக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. என்னது ஜிங்கு வந்திருக்கானா? அப்படிங்கிற மாரி அவனும் அதிர்ச்சியா கேட்குறான். ஆனா, இவன் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஜிங்க பார்க்க வரான். ஆனா பார்த்தோனே, "என்னாச்சு உன் கண்ணுக்கு?" அப்படின்னு கேட்டோனே, "அது ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி அவன் சமாளிக்கிறான். "இல்ல என்னாச்சு? நீ டாக்டர்ட்ட போனியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்னைய டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் உன் கண்ண சரி செஞ்சுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு ஜிங்கு சொல்றான், "அத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆனா உனக்கு கால் நல்லா நடக்க முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அத என்னால தான் பார்க்க முடியலன்னு எனக்கு கவலையா இருக்குது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆனா அவங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்ட, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்காக அந்த மெடிசன்லாம் குடுத்துட்டு அவனுக்கா டீ குடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அவன் டீ ரொம்ப கோல்டா இருக்கு. எனக்கு வேற எதுவும் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து எந்திரிச்சு போறா. அங்கருந்து எந்திரிச்சு போனோனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா வருது. அப்பதான் வந்து கின்னும் வந்து சொல்றான், இந்த மாரி ஜிங்க் வந்துட்டான்டா. அத கேட்டோனே நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே நான் போய் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து ஓடுறா. சரின்னு சொல்லிட்டு இவன் கதவ தொறந்துட்டு வரான். பார்த்தா ஹீரோ ஃபுல்லா மறுபடியும் அந்த பனி சாபம் வந்து ஃபுல்லா குளிர் வந்துருது. அத பார்த்தோனே அந்த கின்னு ரொம்ப பயப்படுறான். என்ன மாஸ்டர் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? அந்த ஃபேரி ஃப்ளேம் உங்களுக்கு ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ட்ட அந்த சாபம் என்னோட லங்ஸ வந்து தாக்கிருச்சு. அதனால
இதுலருந்து நான் மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா இத கேட்டுட்டு அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு. ஒண்ணும் ஹேண்ட் ஆஃப் வேர்லஸ்லருந்து ஏதோ ஒரு இன்னர் பவர் மாரி நான் யூஸ் பண்ண போறேன். அது பண்ணா ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த கின்னு சொல்றான். ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட உடம்பு இன்னும் வீணா போயிருமே. அதனால அது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். இப்போதைக்கு வேற வழி இல்ல. நான் அதுதான் செய்ய போறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இங்கேருந்து போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோனே, வேற வழி இல்லாம அவனும் வெளிய போக, நம்ம ஹீரோவும் அந்த மாரி ஏதோ ஒரு பவர் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டா. வந்துட்டு ஜிங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே அவனும் ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறான். அப்ப அவனுக்கு கண்ணு போனது தெரிஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜின்னு சொல்றான், "உனக்கு தெரியுமா சிசி அவ ஆனியோட பொண்ணாம்லன்ட்டு." உடனே நம்ம ஹீரோயின், "ஆமா எனக்கு தெரிய வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உங்க கண்ணுக்கு நம்ம ஒரு டாக்டர்ட்ட காட்டி நல்லபடியா வைத்தியம் பண்ணுவோம்." அப்படின்ட்டு. அப்ப இவன் சொல்றான், "அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லூகா மேனர வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றி ஆகணும். அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிங்கு நீ போ. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லு. அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னு நம்ம யோசிப்போம்." அப்படிங்கிற மாரி ஐடியா குடுக்க, நம்ம ஹீரோயின், "ஆமா அதுதான் சரியா இருக்கும். ஆனா உன்னைய தனியா அனுப்ப தான் எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் கவலைப்படுறா. அதுக்கு ஜின் சொல்றான், "ஒண்ணும் கவலைப்படாத நான் பத்திரமா போயிட்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஜின்னு லூஹா மேனருக்கு போக தயாராகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிட்டு டக்குன்னு கண்ண தொறக்குறான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. இப்போதைக்கு அவனோட பனி சாபம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றான் போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த நேரம் பார்த்து வந்துரா. வந்துட்டு இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்றா. லின்னு உயிரோட தான் இருக்கான். ஜிங்கும் வந்துட்டான். ஆனா கண் பார்வை தெரியல. இப்போ லூஹா மேனருக்கு அவங்க போறாங்க அப்படின்ட்டு. நம்ம அத கேட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாரி இவங்களும் இந்த லூஹா மேனருக்கு வந்துர்றாங்க. வந்தோனே ஸ்டீபன் பார்க்குறான். பார்த்துட்டு ஜின்ன பார்த்துட்டு, "உனக்கு என்னாச்சு? உனக்கு கண்ணு தெரியலையா?" அப்படின்ட்டு. ஆனா அவனா வந்து இவங்க கூட பேச மாட்டேங்கிறான். நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். என் ரூமுக்கு போணும்னு சொல்லிட்டு, ஜின்னு எதுவுமே ஸ்டீபன்ட்ட பேசாம அங்கருந்து கிளம்பி அவன் ரூமுக்கு போறான். போன ஸ்டீபனும் அவன் கூட இருக்கிற அந்த கேப்டன் பொண்ண கூப்ட்டு, "என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இதுக்கெல்லாம் காரணம் அந்த லின்னு தானே. அவன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இந்த ஸ்டீபன் சொல்லும்போது, அந்த பொண்ணு சொல்றா, "இதுக்கு காரணம் வந்து லின் கிடையாது. இந்த ஆனி தான், அந்த மாயாவி தான் இவனோட கண்ண எடுத்தாங்க. நானும் மேற்கொண்டு எதுவுமே அவட்ட கேட்டுக்கல." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்னு பக்கத்துல அங்கிளும் கேட்டுட்டு, "எல்லாமே அந்த ஆன்கோ பேலஸ்ல தான் இந்த மாரிலாம் கெட்டது நடக்குது." அப்படின்ட்டு. உடனே அதுக்கு ஸ்டீபனும் பெருசா வீரவசனம் பேசுறான். "அந்த இவில் ஸ்கூல் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா அழிச்சிருவேன். நான் மாஸ்டரா வந்த பிறகு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அந்த அங்கிள் சொல்றாங்க, "நீங்க மாஸ்டர் வந்தா எல்லா தலைவரும் கூப்பிடணும். அவங்கலாம் ஒத்துழைக்கணும். அவங்களோட ஓட்டுப்படி தான் நம்ம மாஸ்டர் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொன்னா, அதெல்லாம் இப்போதைக்கு அவசியம் இல்ல." அப்படிங்கிற மாரி அந்த ஸ்டீபன் சொல்ல, அந்த அங்கிளுக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கல. உடனே ஸ்டீஃபனும் நல்லவன் மாரி நம்ம ஜின்கிட்ட வந்து, இந்த மாரி மாஸ்டர் ஆகலான்னு இருக்கலாம். எனக்கு என்னமோ நீ மாஸ்டர் ஆனா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி ஜின்ன பார்த்து சொல்ல, அது ஜின்னு சொல்லிடுறான், "நான் இருக்கிற நிலைமையில இப்ப என்னால மாஸ்டர்லாம் ஆக முடியாது. அதனால எனக்கு அந்த பதவிலாம் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி அவனும் அவாய்ட் பண்ண, ஆனா அந்த ஸ்டீஃபனுக்கு அதுதானே வேணும். "ஓ! அப்படியா? சரி, சரி அப்பனா உடம்ப பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி நம்ம என்சுசுவ பார்க்க வரான். நம்ம என்சுசுவ வந்து சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாவம் அதே இதுல தான் ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம்ல அடைச்சு போட்டு வச்சிருக்காய்ங்க போல இருக்குது. யாருக்கும் தெரியாது. உடனே அந்த என்சூஸும் கேட்கிறான், "நீ எதுக்கு என்னைய கொல்லாம விட்டுக்கிட்டு இருக்க? என்னைய கொல்லு" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஸ்டீஃபனும் சொல்றான், "நான் உன்னை இப்போதைக்கு கொல்ல மாட்டேன். ஏன்னா நீ தான் என்னோட ஷீல்டு. நீ கண்டிப்பா எனக்கு எப்பவாவது தேவைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக உன்ன கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அந்த இங்குங்கிற பொண்ணு தான். அவ வந்தோனே நம்ம என்சூஸ கட்டிக்கிறா. கட்டிட்டு பாவம் அழுகுறா. அழுதுகிட்டே அப்படி மெதுவா காதாரமா சொல்றா, "நான் வந்து ரூஹா உயிரோட இருக்குது சொல்லவே இல்ல" அப்படின்ட்டு. ஆனா அத கேட்டு என்சூஸும் அப்படி சிரிக்கிறான். உடனே அவ, "நீங்க இப்படி இருக்கிறத நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டீஃபன், "சரி, சரி பேசுறதெல்லாம் போதும். இங்கிருந்து கிளம்பு. நீ ஆன்கோ பேலஸ்க்கு திரும்ப போ" அப்படின்னு சொல்லிட்டு அவள கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து, நம்மளோட அந்த ஆன்கோ பேலஸ்க்குலருந்து வந்த ஆட்களோட விடுறான். அந்த சிசி இருக்கால்ல, அவ தான் இப்ப தலைவர் மாரி இருக்கா. ஆனா அவளும் வந்து இந்த இங்குங்கிற பொண்ண கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போற வழியிலேயே சொல்றா, "இங்கேருந்து நீ ஆன்கோ பேலஸ்க்கு போனா அங்க என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? உன்னைய கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. அதனால தான் வந்து ஆனிங்கிறவங்க வந்து உனக்கு கருணையா வந்து உன்னையே உன் சாவ வந்து தேர்ந்தெடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீனே உன் சாவ தேர்ந்தெடுத்துக்க" அப்படின்னு சொன்னோனே, பாவம் அந்த இங்குங்கிற பொண்ணு பக்கத்துல உள்ள நதிக்கரையில அப்படியே அவ இறங்குறா. அப்படியே அந்த தண்ணீல இறங்கி போய்க்கிட்டே இருக்கும்போது, நம்ம என்சுசோட இருந்த நாட்கள் எல்லாம் அப்படியே அவ நினைச்சுக்கிட்டே அப்படியே அந்த தண்ணீல போய் அப்படியே மூழ்கி சாகுறா. பாவம் அவ என்சுஸ உண்மையா லவ் பண்ணத தவிர, வேற எந்த பெரிய தப்பும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம லீன்னு நம்ம ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க. உடனே என்னடா கூட்டம்னு சொல்லி வளைவி பார்க்குறா. பார்த்தா அந்த இங்குங்கிற பொண்ணு தான் இறந்து போயிருக்கா. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா போயிருது. உடனே அவ கையெல்லாம் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, அவ முடியில உள்ள குப்பையெல்லாம் எடுத்து விட்டுட்டு,
அங்க நின்டு வேடிக்கை பார்த்துக்கிற ஒருத்தர்ட்ட காச குடுத்து இந்த பொண்ண வந்து இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா, அங்க உள்ளவங்களும் சரி அதே மாரி பண்ணிர்றோம் அப்படிங்கிற மாரி ஒத்துக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து புறப்பட்டு போறா. இது எல்லாத்துக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோகிட்ட சொல்லி இதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் சொன்னான், அப்பனா என்சுசு வந்து இப்போ அவங்க கையில தான் மாட்டியிருப்பான் அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அவன் தான் இவன ரொம்ப லவ் பண்றான்ல, அன்பு வச்சிருக்கான்ல அப்படின்ட்டு. ஆ அவங்க அம்மா வந்து ஆன்கா பேலஸ்லருந்து வந்தவங்க. அவங்க அம்மாவ அவனுக்கு பிடிக்கும் அந்த வில்லனுக்கு. ஆனா அவங்க அப்பாவ பிடிக்காது. அதனால அவன் என்சுசு எப்ப வேணாலும் அவன் வந்து ஹேட் பண்ணலாம். எந்த அளவுக்கு அவன் விரும்புறானோ, அந்த அளவுக்கு அவன வந்து காயப்படுத்தவும் செய்வான். அந்த அளவுக்கு அந்த வில்லன் பொல்லாதவனா, அவன பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா போயிருது. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, "நீ எத பத்தி நீ கவலைப்படாத. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உன்னோட லூகா மேனர மீட்டெடுப்போம். எல்லாத்தையும் சரி பண்ணிறலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயின வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மாஸ்டரா ஸ்டீபன் வந்து பதவி ஏற்கிறதுனால எல்லா அமைச்சரையும் வர சொல்லியிருக்கான். எல்லா துறை அமைச்சரும் அங்க வந்திருக்காங்க. அதே மாரி தவாவும், அவங்களோட சிஸ்டர் லயாவும் வந்திருக்காங்க. ஆனா லிங்குங்கிற அந்த அங்கிள் தான் வரவேற்கிறாங்க. ஆனா தவா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. இவனும் மாஸ்டர் ஆக போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஸ்டீபன். அதே சமயம் இங்க நம்ம என்சுசுவ காட்டுறாங்க. நம்ம என்சுசுவ காப்பாத்துறதுக்காக அந்த டாங்க்லயும் வந்திருக்கான். வந்துட்டு என்சுசுவ கட்டி போட்டுக்கிற செயின வந்து கட் பண்ணோம்னா, நம்ம என்சுசு வந்து அப்படியே கீழ விழுந்துறான். அவன் விழுந்தோனே இவனும் வந்துட்டு உங்களுக்கு பிளட் நெறைய போயிட்டு இருக்குது. அதுக்கு உடனே மருந்து போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்துலாம் போடுறான். அதுக்கு நம்ம என்சூஸ் கேட்குறான். "எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னைய விட்டுடு. நான் இப்படியே செத்து போறேன்." அப்படிங்கிற மாரி. "நீங்க உயிரோட இருக்கணும். உங்களோட உதவி தேவைப்படுது. மாஸ்டர் வராங்க. அதாவது நம்மளுடைய ரூஹா வராங்க." அப்படின்னு சொன்னோனே, இவன் அதிர்ச்சி ஆகுறான். "என்னது ரூஹா இங்க வராளா? அவளுக்கு இங்க வந்த ஆபத்து. அவள இங்க வர வேண்டாம்னு சொல்லு." அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு டாங்கலியும் சொன்னான், "அத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எல்லா பாதுகாப்போட தான் அவங்க வராங்க. நம்ம இங்கேருந்து போகணும் சீக்கிரம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து காப்பாத்தி அங்கருந்து கூட்டிட்டு போறான். இங்க அவன் மாஸ்டரா புதுசா ஸ்டீபன் வந்து பதவியேற்கிறான்ல, அந்த ஹாலுக்கு வந்தோனே எல்லாரும் வந்து அவனுக்கு வந்து வணக்கம் சொல்றாங்க. அவனும் ரொம்ப பெருமையா ப்ரௌடா வரான். ஆனா எல்லாமே இனிமே உங்களுக்கு உங்களுக்கு கட்டுப்படுவோம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படிங்கிற மாரி எல்லா துறை அமைச்சரும் அங்க சொன்னோனே, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அந்த லிங்கர் அங்கிளும் வாழ்த்து சொல்றாங்க. அந்த தவாவும் வாழ்த்து சொல்றான். அப்பதான் வந்து சொல்றாங்க, ஆங்கோ பேலஸ்லேருந்து உங்களுக்காக வாழ்த்து சொல்றதுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க சில பேருன்னு சொன்னோனே, சரி அவங்கள உள்ள வர சொல்லு அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அந்த அங்கிள் லிங்க் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறான். என்னது அவங்கலாம் இங்க வரக்கூடாது. அவங்கலாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது, தவா சொல்றான், அவங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அவங்கலாம் இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஸ்டீபன் ஆமாமா அவங்களும் நல்லவளா மாறிட்டாங்க. அவங்களோட உதவி நம்மளுக்கு தேவை. அவங்களெல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் கூட அந்த லிங்க் அங்கிளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பதான் அந்த ஆங்கிள் பெண்கள்லாம் வந்து அங்க நின்டுகிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து நம்மோட யூவோட பாடி கார்ட் லேடி எல்லாரும் வந்துறாங்க படைகளோட. அந்த படையோட சேர்ந்து நம்ம ஹீரோயினும், நம்ம லின்னும் வந்துர்றான். அப்ப அந்த பாடி கார்டு லேடியும் வந்து அந்த ஆன்கா பேலஸ் பெண்கள பார்த்து, "இங்கலாம் நீங்க வரக்கூடாது. உங்களுக்கு இங்க அலோவ் கிடையாது. இங்கேருந்து போங்க. எதா இருந்தாலும் நான் வந்து ஸ்டீபன்ட்ட பேசிக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு, அங்க உள்ள லேடியெல்லாம் சொல்ல, உடனே அவங்களும் அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அதோட இவங்க எல்லாருமே வந்து அந்த கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. உடனே இத பார்த்த ஸ்டீபன், "நீங்க என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? உங்கள நான் எதிர்பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி வாங்க. நீங்க வந்து இந்த பக்கம் நில்லுங்க. எனக்கு வந்து கங்கிராச்சுலேஷன் பண்ணுங்க. நான் தான் இன்னைக்கு வந்து புது மாஸ்டரா வந்து பதவி ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாடி கார்ட் பெண்ணு சொல்றா, "அது எப்படி நீங்க மாஸ்டர் ஆக முடியும்? உங்கள்ட்ட அந்த முத்திரையே இல்லையே! லூனா மேனர் முத்திரை. அது இருந்தா தானே நீங்க மாஸ்டர் ஆக முடியும்ன்னு" சொல்லும்போது, அதுக்கு அவன் அந்த ஸ்டீபனும் சொல்றான், "அந்த லூனா மேனர் முத்திரை வந்து காணா போயிடுச்சு" அப்படின்ட்டு. "அது இருக்குது" அப்படிங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடி கார்ட் லேடி வந்து அந்த முத்திரைய எடுத்து காட்டுனோனே அவனுக்கு அதிர்ச்சி ஆகுது. "என்னது இந்த முத்திரை? எந்த முத்திரை ஏது உன்ட்ட? உன்ட்ட எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு நம்ம ஹீரோயின் அப்பதான் வரா. நம்ம ஹீரோயின பார்த்தோனே அந்த ஸ்டீபனுக்கு மூச்சே மாறிருது. உடனே அங்க உள்ளவங்க எல்லாரும், "என்னது நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா?" அப்படின்ட்டு. அவனும் ஆச்சரியமா, "என்னது நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்னு?" கேட்டுட்டு, "வணக்கம் மாஸ்டர்" அப்படிங்கிற மாரி அவன் பயந்து நடுங்குற மாரி அப்படி நடுங்குறான். உடனே அவ கேட்கிறா நம்ம ஹீரோயின் அவன பார்த்து, "உனக்கு கொஞ்சம் கூட மனசு கில்ட்டியா இல்லையான்ட்டு?" அதுக்கு அந்த ஸ்டீஃபனும் சொல்றான், "வேற வழி இல்லாம தான் நான் மாஸ்டர் ஆக ஒத்துக்கிட்டேன். இல்லாட்டி நான் மாஸ்டர் ஆக மாட்டேன். என்னைய மன்னிச்சுக்கிருங்க" அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ அதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது. நீ வந்து எங்க அப்பாவ கொலை பண்ணியிருக்கா. இன்னும் உன் சுயநலத்துக்காக சில பேர கொலை பண்ணியிருக்கா. பாம்லாம் இங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கா" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவன் கேட்கறான், "இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு?" அப்படின்னு ஸ்டீஃபன் கேட்கும்போது, அப்பதான் என்சுசும் அங்க வந்து உட்கார்றான். உடனே அவங்கள பார்த்தோனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா! எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. நம்ம நல்லாவே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஒரு டக்குனு கோவமா, "நான் எங்க உங்க அப்பாவ கொலை பண்ணேன்? அதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்ல. அதுவும் இல்லாம இந்த தப்பு எல்லாம் செஞ்சது இந்த லின்னு தான்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த தவாவும் சொல்றான், "ஆமாமா அந்த லின்னு தான் எங்க பிரதர கூட கொலை பண்ணான். அவன சும்மா விட மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு லின்னு சொல்றான், "இது இவங்க சொல்றது எல்லாமே பொய். இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்குனு வந்து நிக்கும்போது, அத பார்த்தோனே நம்ம தவாக்கு கோவம் வந்துருது. "உன்ன எங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா?" அப்படின்ட்டு அவங்க கூட சண்டைக்கு போகும்போது, டக்குனு நம்ம ஹீரோயின் சொல்றா, "அவன் எங்க நாட்டுக்கு வந்த கெஸ்ட். நீங்க ஒண்ணுமே அவன செய்ய முடியாது" அப்படின்னு சொன்னோனே,
அங்கோட இவனும் அமைதியாயிர்றான் தவாவும். "உடனே இங்க எல்லாரும் இருங்க. நான் கொஞ்சம் உங்கள்ட்டலாம் பேசணும்." அப்படின்னு மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, அங்க எல்லாரும் அமைதியாயி போய் உட்கார்ந்துறாங்க. உடனே இந்த தவாவும், "நீ வெளிய வாடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு அவனும் போய் அமைதியா உட்காந்துறான். உடனே நம்ம ஹீரோயினும் ஸ்டீபன பார்த்து, "எல்லா தப்பும் நீ தான் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்டீபனும் சொல்றான், "ஆமா உங்க அப்பாவ கொன்றது நானாவே இருக்கட்டும். ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதுவும் இல்லாம அப்படியே கொன்றாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்டா உங்க அப்பா தான் வந்து பதவிக்காக ஆசைப்பட்டு இந்த என்சூஸோட அப்பாவ கொன்றாரு. அது உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொன்னோனே, அங்க உள்ளவங்கலாம் எல்லாரும் இதைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின், "நீ சொல்றது எல்லாம் பொய். அந்த மாரி ஒண்ணுமே நடக்கலன்டு. யாருக்கு தெரியல? உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல. இங்க உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். என்சூஸோட அப்பா, அம்மா சாவுக்கு காரணமே உங்க அப்பா தான். உங்க அப்பா தான் பதவி பேராசை பிடிச்சு இந்த மாரிலாம் பண்ணாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு தலையில தொப்பி மாரி கவுத்திக்கிட்டு வந்து நிக்கிறான். "இல்ல இது அந்த மாரி நடக்கல." அப்படின்ட்டு. உடனே அங்க உள்ளவங்கலாம், "இவன் யாரு திடீர்னு இங்க புதுசா இருக்குது?" அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோவும் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே மெதுவா என்டர் ஆயி வந்து என்சூவோட ஃபாதர் வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு காரணமே வந்து அந்த வில்லன் ஹான்ஹோ தான். அவனோட தொந்தரவு தாங்க முடியாதவன் அவன வந்து சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டுட்டு போனான். அந்த இது பார்த்துட்டு தான் அவங்களோட அம்மாவும், அதாவது நம்ம என்சூஸோட அம்மாவும் இறந்து போனாங்க. இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அந்த ஸ்டீஃபன் கேட்குறான், "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு?" அப்படின்ட்டு. "நான் பியோமியால செக்ட்லேருந்து வரேன்" அப்படின்ட்டு. அது கேட்டோனே எல்லாரும் அங்க உள்ளவங்கலாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்டா வந்து எந்திரிச்சு வணக்கம் சொல்றாங்க. அதாவது பியோமியா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்டான ஒரு இது பிளேஸ் போல இருக்குது. அங்க உள்ளவங்க யாரையும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம். இந்த மாரி தேவையில்லாத கூச்சல், குழப்பம் அந்த மாரி பேராசை, அழிவு வரும்போது மட்டும் தான் நாங்க வந்து வெளிய வருவோம். எங்களுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ அவங்கள பத்தி சொன்னோனே, உடனே நம்மளோட தவாவும் எந்திரிச்சு, "நீங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும். கண்டிப்பா உங்கள எல்லாரும் நம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ளவங்க எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின், "சரி இது எங்க மேனருக்குள்ள நடக்கிற விஷயம். இப்ப எல்லாருமே போங்க." அப்படின்னு சொன்னோனே, அங்கருந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. உடனே ஸ்டீபன் வந்து நம்ம தவாவ கூப்பிடுறான். "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க இருங்க." அப்படின்ட்டு. அதுக்கு தவா பார்த்து அவன பார்த்துட்டு, "இது உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுல நான் தலையிட முடியாது." அப்படிங்கிற மாரி போகும்போது, நம்மள இன்னையும் பார்த்து அப்படி முறைச்சுட்டு அவனும் அங்கருந்து போயிறான். உடனே நம்மளோட ஸ்டீபன் அப்படியே பயந்து, நம்ம ரூஹாட்ட வந்து கெஞ்சுறான். "என்னைய விட்டுட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிடு." அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின், "நீ என்னட்ட மன்னிப்பு கேட்காத. நீ எங்க அப்பாட்டயே போய் மன்னிப்பு கேளுன்னு" சொல்லிட்டு, நல்லா அவனோட சவுக்கைய வச்சு நல்லா சாத்து சாத்துன்னு சாத்துறா. அந்த நேரம் பார்த்து நம்ம என்சுசும் பறந்து வந்து அவன் கால்லயே பார்த்து ஒரு குத்து குத்துறான். அவ்வளோதான், நம்ம ஸ்டீப்பனால நடக்க முடியல. கடைசியில நம்ம ஸ்டீப்பன எடுத்துக்கிட்டு வந்து ஜெயில்ல அடைச்சுட்டாங்க. ஜெயில்ல அடைச்சுட்டு நம்மள டானும் அங்கருந்து கிளம்பி போயிறான். அவனுக்கு விட்ட பதவி அவனுக்கு குடுக்கப்பட்டுருச்சு. உடனே லின்னுங்கிற அந்த அங்கிளும் வந்து நம்ம ரூஹாட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். "என்னைய மன்னிச்சுரு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்ட்டு. அதுக்கு அவளும், "நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மளோட முராங் அங்கிளும் வந்துறாங்க. ஆனா அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதாவது முராங் அங்கிள் சொல்றான், "இந்த மாரி ஆள்ட்ட நான் வேலை பார்க்க விருப்பம் இல்லாம தான் நான் கிளம்பி போனேன். ஆனா நீ வந்து தெரிஞ்சு நான் வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி அவரும் சொன்னோனே, உடனே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதோட கட் பண்ணி காட்டுனா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்காக அந்த இருக்கிற அந்த இடத்துக்கு கார்டனுக்கு வந்திருக்காங்க. உடனே அவங்க எல்லாரும் லின்னு, நம்மளோட ஜிங்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல என்சூஸும் வரான். வந்துட்டு அப்படியே நின்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் சொல்றாங்க, "நம்ம என்சூஸ் வந்திருக்கான். அவனையும் இங்க கூப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து எந்திரிச்சு விறுவிறுன்னு போறா. உடனே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போறான். இத பார்த்துட்டு என்சூஸும் பாவம் கவலையா அங்கருந்து கிளம்பி போயிறான். ஆனா இவளும் கோவமா உட்காந்துகிட்டு இருக்கா. நல்ல மூட வந்து தேவையில்லாம கெடுத்துட்டு அவன நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கோவமா சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நீ அவன வந்து தேவையில்லாம பழிக்காத. அவன் நல்லவன் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "ஏன் அவனுக்காக வக்காலத்து வாங்குறீங்கன்ட்டு?" ஏன்னா அவனுக்கு வந்து அவங்க அப்பா கொலை பண்ணது உங்க அப்பான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த மாரி தப்பு பண்ணான். இது உங்க அப்பா வந்து அப்பவே அவனுக்கு விளக்கம் குடுத்துருக்கணும். அது செய்யாம போனது உங்க அப்பா மேல உள்ள தப்பு தான். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் குடு. அவனுக்கு நான் புரிய வைக்கிறேங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாப்புல அவன் விளையாட்டா நம்ம ஹீரோயின் அவன வந்து கையில பார்த்து இப்படி அடிக்கும்போது, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாரியா இருக்குது. அப்பதான் அவனுக்கு திரும்பவும் அந்த வலி, அந்த நம்ம ஹீரோவுக்கு அந்த பனி சாபம் வந்துருச்சு போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோட ஃபேஸே அப்படி மாறிருது. அதோட கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. நான் தவா வந்து அந்த வில்லன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நடந்தது அங்க நடந்தது எல்லாத்தையும். இத கேட்டுட்டு வில்லன், "சரி இவங்களலாம் எப்படி அடிக்கணும் எனக்கு தெரியும். உன் எதிரிய நீ பார்த்துக்க" அப்படின்னு சொன்னோனே, தவாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். அப்பதான் இந்த ஆனிங்கிற வரா. தவாவ பார்த்துட்டு, "உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொன்னோனே, "என்ன பேசணும் மாஸ்டர்?" அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவ சொல்றா, நீ வந்து எதுக்காக லின்ன சாவடிக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. "எங்க அண்ணன கொலை பண்ணது அவன் தான். அதனால அவன சாவடிக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்றா, "ஓ! அப்படியா? உன் அண்ணன கொலை பண்றதுக்கா நீ அவன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனைக்கிற? அதே மாரி நீ எத்தன பேர சாவடிச்சிருக்க? அப்ப அவங்கலாம் உன்னைய வந்து கொல்லணும்னு நெனச்சா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்ட்டு. அதனால நீ கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படிங்கிற மாரி அந்த மாயாவி சொல்றா. இந்த மாயாவிக்குள்ள இவ்ளோ பாசமும், இரக்கமும் இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது லின்னு மேல இருக்கிறது. சரி ஓகே. அதோட அந்த அவவும் அத பத்தி அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே அப்படி நிக்கிறான். அவனும் அவளும் அங்கருந்து கிளம்பி போயிறா.
இங்க அதோட நின்னு நம்ம சொந்த நாட்டுக்கு திரும்ப போறதுக்கு அவன் கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஜின்னுட்ட சொல்லிட்டு போறான். ஆனா நம்ம ரூஹாட்ட சொல்லாமயே கிளம்புறான் போல இருக்கு. இத தெரிஞ்சுட்டு ரூஹா ஓடி வரா. "என்ன வந்தவங்க சொல்லாம கொள்ளாம போறீங்க?" அப்படின்ட்டு. "ஒண்ணும் இல்ல என் நாட்டுக்கு எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும். நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு." "ஆனா உன்னைய சும்மா எப்படி விட முடியும்? உனக்கு சில ஆபத்துக்கெல்லாம் இருக்கு. அதனால கூடவே இந்த பாடி கார்ட் பொண்ணும் வரும். நீ பத்திரமா போ." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்மள இன்னும் சரி நான் இங்கேருந்து போறேன். நீ உன்னைய பார்த்துக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து அவனும் கிளம்பி போறான். நம்ம ஹீரோயின் இத பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட நானும் கிளம்புறேன். அடுத்த பார்ட்ல இந்த ட்ராமாவ கன்டின்யூ பண்ணுவோம். பாய்.